சாந்தி. நான் திலாராம், தந்தையின் உள்ளத்தில் வலதுகரமான சேவாதாரி ஆத்மா. நான் மாஸ்டர், படைப்பாளராக இருக்கும் ஆத்மா. நான் அனைவருக்கும் பாதுகாப்பை வழங்குகின்ற ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் நான் மூர்த்தியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது இந்த சரீரத்தில் இருந்து விடுபட்டு ஃபரிஸ்தாவாக மாறுகின்றேன். நான் ஃபரிஸ்தாவாகி பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா சுயம் தன்னுடன் குழந்தைகளின் சிறப்பான பிறந்த நாளான சிவ ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நாமும் நமது பரலோகீகம் மற்றும் அலௌகீக தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றோம். தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து, ஆஹா எனது பாக்கியவான் குழந்தைகளே, தந்தை உடனேயே உலகின் இருளை அகற்ற அவதரித்த குழந்தைகள், நீங்கள் தந்தையுடன் சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். பக்தர்கள், நீங்கள் செய்த சிரேஷ்ட கர்மம் மற்றும் சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவை கொண்டாடுகின்றனர். நீங்கள் முழு தூய்மையை விரதம் மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் வீணானவற்றை சமர்ப்பணம் செய்துவிட்டு சக்திசாலியாகியுள்ளீர்கள். நான் எனும் தேக அபிமானத்தை நீங்கள் சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். நான் தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் சாதனங்களை சமர்ப்பணம் செய்வது சுலபம். நான் என்பதின் ஆழம் பரமாத்மா பிறப்புரிமையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷ தன்மைகள் பிராப்தமாகின்றது. இந்த ராயலான நான் எனும் அகந்தை முன்னேறும் கலையில் சுமையாகின்றது. ஆகவே பாப்தாதா கூறுகின்றார், நான் என்பதை சமர்ப்பணம் செய்யுங்கள். நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லை. இறப்பது என்பது இறைவன் மடியில் வாழ்வது. இது இறப்பது அல்ல,
21 பிறவிகளுக்கு தேவ ஆத்மாக்களின் மடியில் பிறப்பது. ஆகவே சோதனை செய்யுங்கள். எந்த ஒரு வீண் எண்ணம், சொல், செயல் யாவிலும் மாற்றத்தை மகிழ்வுடன் செய்கின்றீர்களா அல்லது வலுக்கட்டாயமாக செய்கின்றீர்களா? அன்புடன் மாறுகின்றீர்களா? கடின உழைப்புடன் மாறுகின்றீர்களா? பிராமணர்கள் உங்களது தொழிலே உலகை மாற்றுபவராகும். பாப்தாதா இந்த ஆண்டிற்கான சிறப்பான பரிசாக ஏதேனும் ஒரு செயலில், உலக சேவையில் சிறிதளவு தைரியம் வைத்தாலும் அபரிமிதமான உதவி கிடைக்கும். சேவையில் ஊக்கம், உற்சாகமானது உலகின் ஆத்மாக்களுக்கும் ஊக்கம், உற்சாகத்தினை அபிவிருத்தி செய்யும். பாப்தாதா இப்போது ஒவ்வொரு சேவாதாரி குழந்தைகளுக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்க்கும்போது 3 ரூபங்களில் பார்க்கின்றார். நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி, நாளையும் விஸ்வராஜ்ய அதிகாரி. துவாபரகத்திலிருந்து கடைசி வரையிலும் பூஜைக்குரியவர்கள், பூஜைக்கு அதிகாரிகள். இந்த 3 வடிவங்களில் ஒவ்வொரு குழந்தையையும் தந்தை பார்க்கின்றார். பாப்தாதா 3 பிந்துவை சதா நினைவில் வையுங்கள் என்று சொல்கின்றார். நீங்களும் பிந்து, தந்தையும் பிந்து. பிந்துவின் குழந்தை பிந்து. இது சிருஷ்டி நாடக மேடை. நாடகத்தில் செய்த செயல், முடிந்த செயல், அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஆக பிந்துவை நினையுங்கள், பிந்து வையுங்கள். அவ்வளவேதான். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும் நான் உலக சேவகன், இதனை நினைவில் வையுங்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை அவசியம் வைக்க வேண்டும். இந்த சிவராத்திரி நன்னாளில் விசேஷ ஸ்லோகன் நினைவில் வையுங்கள். ஒத்துழைப்பு தாருங்கள், ஒத்துழைப்பவராக மாற்றுங்கள். தொடர்பில் வருபவர்களுக்கு சகயோகம் செய்யுங்கள், சகயோகியாக மாற்றுங்கள். நான் பூர்வஜ ஆத்மா, சங்கமயுகத்தில் பூர்வஜ் நான். துவாபரகத்திலிருந்து பூஜைக்குரியவன். சத்யுகம் திரேதாயுகத்தில் ராஜ்ய அதிகாரி. அனைவரும் ஒரு நொடியில் மற்ற எண்ணங்களை நிறுத்தி தன்னை பூர்வஜ், பூஜ்ய சொரூபத்தில் நிலைபெறச் செய்யுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார்.
என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். தெய்வீக அவதாரம் செய்துள்ள ஆத்மா திலாராம் தந்தையின் உள்ளத்தில் வலதுகரமான சேவாதாரி ஆத்மா உள்ளமெனும் ஆசனத்தில் உறைந்துள்ள தில் தக் நஷீன் சிரேஷ்ட ஆத்மா சதா புள்ளியின் மகிமையை புரிந்து கொண்டு உயர்ந்த பிந்து சுரூபத்தில் இருக்கும் ஆத்மா எப்போதும் தனது சுய மரியாதையில் நிலைத்திருந்து அனைவருக்கும் ஆன்மீக மரியாதை தரும் மரியாதைக்குரிய ஆத்மா எப்போதும் வள்ளலாகி ஒவ்வொருவருக்கும் தனது நிரந்தர களஞ்சியத்தால் ஏதேனும் ஒன்றை வழங்கும் மாஸ்டர் வள்ளல் ஆத்மா ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தும் மாஸ்டர் படைப்பாளர் ஆத்மா அடைக்கலம் வழங்கும் வள்ளலை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குகின்ற ஆத்மா இப்படி தந்தை கொடுத்த அனைத்து எண்ணற்ற வரதானங்களை என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு தந்தையிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.